அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை முடிவுக்கு வந்தாலும் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான பிரச்சனை முடியவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் திட்டவட்டம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தின் உள்துறை அமைச்சருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை உறுதி செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றம். அடுத்து குவைத் ஆதரிக்காத நாடுகளை ஆதரித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்து குவைத் ஏர்போர்ட்டின் மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் வரும் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் வைத்து கையெழுத்திடப்பட உள்ளதால் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஒமன் உள்ளிட்ட ஜிசிசி நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விட தொடங்கியுள்ளார்கள். ஹர்முஸ் கடல் வழி பாதையில் எண்ணெய் ஏற்றி செல்லும் அனைத்து நாடுகளின் கப்பல்களும் எந்தவித இடையூறு இல்லாமல் தற்போது பயணித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை முடிவடைந்த போதிலும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையான சண்டை இன்னும் முடியவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாஹூ தெரிவித்திருப்பது சற்று பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இஸ்ரேலின் போராட்டம் இன்னும் முடியவில்லை என்றும் எண்ணெய் விலை கொடுத்தாவது இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். நம்ம ஏற்கனவே சொன்னது போலங்க, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை நின்றாலும் இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு இடையான சண்டை எப்போதும் நிற்காது. இப்போதைக்கு ஆதரவான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் ஈரான் அடிச்சுக்க மாட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அதுபோல இப்போ குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல குவைத் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 1 ஏர்போர்ட் முழுவதுமாக சேதமடைந்துள்ளதால் குவைத் ஏர்வேஸ் செயல்படும் T4இல் வெளிநாட்டு விமான நிறுவனங்களான கல்ஃப் ஏர்லைன்ஸ், ஒமான் ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், எமிரேட்ஸ் போன்ற விமானங்கள் தரையிறங்கவும் புறப்படுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக டிஜிசிஏவின் துணை தலைமை இயக்குநரும் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரான அப்துல்லால் ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஜூன் 17 புதன்கிழமை முதல் டெர்மினல் 4 முதல் வெளிநாட்டு விமானம் புறப்படும். முதற்கட்டமாக T4 ஆனது தினமும் காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு படிப்படியாக முழு நேரம் செயல்பட தொடங்கும். அதுபோல குவைத் ஏர்போர்ட்டின் T1 சீரமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் குவைத்தியோ அஜ்னபியோ யார் தவறு செய்தாலும் தண்டனை கடுமையாக இருக்கும். அது உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத் நாட்டின் முன்னாள் உள்துறை அமைச்சருமான ஷேக் தலால் ஹாலித் அவர்களுக்கு குவைத்துடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 3000 குவைத் தினார் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் நிதியிலிருந்து பணத்தை தவறாக பயன்படுத்திய காரணத்தினால் இப்போ முன்னாள் உள்துறை அமைச்சருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அப்போ குவைத்தின் முன்னாள் உள்துறை அமைச்சருக்கே இத்தகைய தண்டனை என்றால் குவைத்திய வெளிநாட்டவர்கள பண மோசடி ஈடுபட்டால் அவ்வளவுதான், வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயில தான் இருக்கணும். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ செய்யுங்க. அதுபோல விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத் ஆதரிக்காத நாடுகள் பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் தாங்க. ஒன்று இஸ்ரேல் மற்றும் இன்னொன்று ஈரான். இந்த 2 நாடுகளை ஆதரித்து எந்த ஒரு பதிவுகளையும் சோஷியல் மீடியாவில் நம்ம ஆளுங்க போடாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. குவைத் மட்டும் கிடையாதுங்க, சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கும் ஈரான் இஸ்ரேல் நட்பு நாடுகளின் பட்டியலிருந்து வராது. அதனால் அங்கே உள்ளவர்களும் இஸ்ரேல் ஈரானை ஆதரித்து எந்த ஒரு பதிவையும் சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் போடாதீங்க. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்ட 12 பேருக்கு பஹ்ரைன் குற்றவியல் நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அதனால நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே நாம சேஃபாக இருக்க முடியும். அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத்துக்கான PCC, விசா ஸ்டாம்பிங், மெடிக்கல், POE அட்டஸ்டேஷன் செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு $305.51 உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $1041.66 உள்ளது. இப்போ தினார் ரேட் கம்மியாயிட்டே போகுதுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 731 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 101 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.